கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு தெளிவான காரியத்தை சொன்னார். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த பேழை, நோவா உண்டு பண்ணின பேழை, அதுக்குள்ள யார் வரணுங்கிறது ஆண்டவருடைய தீர்மானம். நோவா பிரசங்கம் பண்ணினதை அவன் வருஷக்கணக்கா பிரசங்கம் பண்ணதை யாருமே கேட்கல. கடைசி நேரத்துல வெள்ளம் வந்து தங்களை வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். உணரவே இல்லை, அழிவு வரப்போகுதுங்க, உணரவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வரும் காலங்களிலும் இதே போல நடக்கும். என்ன நடக்குமா? மழை பெய்யாது, உணர்வில்லாத இருதயம் உள்ளவர்கள் இருப்பார்கள். உணர மாட்டாங்க. நான் செய்யறது தப்புன்னு எத்தனை பேர் ஒத்துக்க முடியும்? நான் தப்பு பண்ணிட்டேன்னு எத்தனை பேர் ஏத்துக்கிறாங்க? இன்னைக்கு ஏத்துக்க முடியல. யாரதான் செய்யல, என்னை மட்டும் சொல்றீங்க. இந்த வார்த்தை தான் வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சபைக்குள்ள, இந்த பேழைக்குள்ள வந்தவர்கள் எல்லாரும் மீட்கப்படுவார்கள் என்பது நிச்சயம், அது சத்தியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ரட்சிக்கப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்கு. ரட்சிக்கப்படுகிற அனுபவம் அது உண்மையான மனம் மாற்றம் நமக்குள்ள வரணும். நான் செய்கிறது தவறு, நான் செய்த தவறுக்கு நான் பிராயச்சித்தப்படுகிறேன், நான் அதிலிருந்து வெளியே வர விரும்புகிறேன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அப்ப அதுக்காக நம்ம பிரயாசப்படும் போது கர்த்தர் நம்முடைய வியாதிகளை, பலவீனங்களை, பாவங்களை, சாபங்களை நமக்கு மன்னிக்கிறவராய் இருக்கிறார். வியாதிகளை தீர்க்கிறவராய் இருக்கிறார். சரீர சுகத்தையும் பலத்தையும் தருகிறவராய் இருக்கிறார். ஆனா ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தை பெற்றுக்கிறவர்கள் கூட அநேக நேரங்களிலே குணாதிசயங்கள் மாறுவதில்லை. இன்னும் சொல்ல போனா சுவாவங்கள் மாறுவதில்லை. பழைய பாவ சுவாவங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவர்கள் இன்னும் உண்டு. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்களுக்கு அந்த பழைய பாவ சுவாவம் இன்னைக்கு இருக்குது. இந்த பாவ சுவாபத்திலிருந்து எப்படி விடுதலையாக வேண்டும்? எப்படி அது மாறும்? நம்ம எப்படி மாத்திக்கிறது? அது நமக்கு மனசுதான் காரணம். நம்ம மனசுதான் சொல்லணும். அதனாலதான் ஏற்கனவே நான் சொன்னது போல சங்கீதத்துல 103 1-2 சொல்றாரு, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எதுக்காகன்னா, இந்த ஆவி தன்னை தந்து தேவனத்துல போயிடும், சரீரம் முன்னு இந்த மண்ணுக்கு போயிடும். ஆனால் கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க போறது ஆத்மா தான். அதனால ஆத்மாவே, இவங்க 2 பேரும் மறந்தால் நீ மறந்துற ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் சங்கீதக்காரன் தாவீதை சொல்லி வைத்திருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குறிப்பாக நம்முடைய சரீரத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை போல நம்முடைய ஆத்மாவுக்கு கொடுக்கறது இல்லை. நம்ம சரீரத்துக்கு எதெல்லாம் பார்த்து பார்த்து சாப்பிட்றோம், இது சேராது, இது ஒத்துக்காதுன்னு பார்த்து பார்த்து சாப்பிட்றோம். அதே மாதிரி நம்முடைய ஆத்மாவுக்கு இதெல்லாம் ஒத்துக்காதுன்னு ஏன் தெரியறது இல்லை? அதுதான் கர்த்தர் நமக்கு இன்று கேட்கிற ஒரு வார்த்தை. உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. இந்த பூமியில இந்த அழிந்து போகிற சரீரத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, எவ்வளவு கவனம் கொடுக்கிறோமோ, அதே போல நம்முடைய அழியாத ஆத்மாவுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற இன்னைக்கு உபதேசமாக, வார்த்தையாக இருக்கிறது. சரி, இந்த உலகத்துல சொல்லப்போனா இந்த உடம்ப ஃபிட்டா வச்சிருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஆத்மா ஃபிட் ஆகலையே, இந்த ஆத்மாவில் ஃபிட்னஸ் இல்லையே. ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டுக்காக நீங்க டாக்டர்கிட்ட போனாக்க நீங்க ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஓகேன்னு கொடுப்பாங்க. அதே ஊழியக்காரங்கள்ட்ட வந்து ஆண்டவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னாக்க நோ. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஃபிட்னஸ்க்கு என்ன 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 சொல்லுவாங்க? தகுதி நீக்கம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அன்ஃபிட். அன்ஃபிட், யூ ஆர் அன்ஃபிட் அப்படின்றாங்க. நீ தகுதி இல்லை. எதுக்கு தகுதி இல்லை? நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு தகுதி இல்லைப்பா. பூமியில வாழ்றதுக்கு உனக்கு உடம்புலாம் ஃபிட்னஸ் தான், ஆனா நீ பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு அன்ஃபிட்டு அப்படின்னு சொல்லி உங்க ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நமக்கு ஆத்மாவுக்கு ஒரு ஃபிட்னஸ் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த பூமியில வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இந்த சரீரம் நல்லா இருந்து, இந்த உடம்பு, இந்த சரீரம், இந்த ரத்தம் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமில்லை. ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் உனக்கு லாபம் என்ன? இந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டீங்க, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பரிசுத்த வேதத்துல தன்னை மாற்றிக்கொள்ள விரும்பாத ஒருத்தர், தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை ஒருத்தர் வாசிங்க. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். தன்னை மாற்றிக்கொள்ள விரும்பாத நபர் அவர். தானியேல் 4ஆம் அதிகாரம் 1 முதல். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். நேபுகாத் நேச்சாராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியம் உள்ளவனாயிருந்து என் அரமனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று.
என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று. பாருங்க, இந்த நேபுகாத் நேச்சர் என்கிற மன்னன், இந்த நேபுகாத் நேச்சார் அவர் வாழ்ந்த காலம் கிமு 600ஆம் ஆண்டிலிருந்து 500ஆம் ஆண்டு வரை. ஏறத்தாழ அவன் 92வது வயதுல தான் அவன் மரிக்கிறான். அப்ப கிமு 6ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த இந்த நேபுகாத் நேச்சார் என்கிற அந்த மன்னன் பாபிலோன் தேசத்தை ஆளுகை செய்து வந்த ஒரு பெரிய ஒரு மன்னனாக இருந்தான். அது மட்டும் இல்ல, அதற்கு பிற்பாடு அவனுடைய பேரன், மகன், பேரன் இவர்களெல்லாம் தொடர்ந்து ஆட்சி செய்யறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாபிலோனின் தொங்கும் தோட்டம் என்று சொல்லி உலக அதிசயங்களிலே ஒன்று, உலக அதிசயங்களிலே ஒன்றாய் கருதப்பட்ட பாபிலோனின் தொங்கு தோட்டம், அதை உருவாக்கினவர் இவர் தான். அந்த பாபிலோன் என்கிற அந்த தேசத்துல அதுல மிகப்பெரிய அற்புதங்களை அவர்கள் காணும்படியாக, கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாக அவன் எண்ணம் கொண்ட பொழுது, கர்த்தரை பற்றி அறிவில்லாத ஒருவன், அவன் யூதன் அல்ல, அவன் கிரேக்கன் அல்ல, அவன் எகிப்தியன் அல்ல, கர்த்தரை அறியாத ஒரு புறஜாதியை சேர்ந்த மனுஷன் நேபுகாத் நேச்சார். ஆனால் கடவுளை குறித்த ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாருக்குள்ளும் கடவுள் பயம் இல்லை. இன்னைக்கு கடவுள் பயம் இல்லவே இல்லை. ஆனால் அன்றைக்கு நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டான். அவன் வீட்டில் ரொம்ப சௌக்கியம் உள்ளவனா இருந்து, 4ஆம் வசனத்துல சொல்றார், நான் ரொம்ப சௌக்கியம் உள்ளவனா வீட்டில் இருந்தேன். அப்ப நான் படுக்கையில படுத்திருக்கும் போது எனக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. அந்த சொப்பனத்தை பார்த்தோன்னு கலங்கி போயிட்டேங்கிறான். நீங்க நினைச்சு பாருங்க, நினைச்ச நேரத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்து அனுபவிக்கிற ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இந்த நேபுகாத் நேச்சார்ங்கிற மன்னன், ஒரு ராஜ பதவியில் இருக்கிறவன். அதற்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 127 நாடுகளை தன் கைவசமாய் வைத்திருந்த ஒருவன். இவ்வளவு பெரிய நாடுகளை எல்லாம் கட்டி, கிட்டத்தட்ட உலகத்துல அன்றைக்கு இருந்த அந்த உலகத்துல கிட்டத்தட்ட 78% மேல அவன் கையில இருந்துச்சான். அவ்வளவையும் வச்சிருந்த ஒரு மனுஷன் நேபுகாத் நேச்சார் எதுக்கு கவலைப்படணும்? ஒரு கனவை கண்டு எதுக்காக கவலைப்படணும்? எதுக்கு கலங்கி போகணும்? இவன் சொப்பனம் காணும் போது இவன் தலையில் தோன்றின தரிசனம் என்னவென்று சொன்னால், ஒரு விருட்சம், விருட்சம் என்று சொன்னால் ஒரு பெரிய மரம், தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு மரம் இருந்ததை கண்டேன். ஒரு பெரிய விருட்சம் இருந்ததை கண்டேன். அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரிதம் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வானபரியந்தம் எட்டினது. அப்படின்னு எவ்வளவு பெரிய மரமா இருந்திருக்கும் பாருங்க. சொப்பனத்துல வருது, கனவுல அவன் தலையில தரிசனம் வருது. எப்பா எவ்வளவு உயரமான மரம், வானம் வரைக்கும் உயரமா எட்டுச்சான். அவ்வளவு பெரிய மரம். அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. நிறைய இலைகளும் நிறைய கனிகளுமான பெரிய ஒரு மரம், விருட்சம். எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டா இருந்தது. நினைச்சு பாருங்க, நீங்க பறக்கிற பறவைகள், குருவிகள் இருந்து, விலங்குகள் இருந்து, குதிரைகள் இருந்து, அதுல இருக்க எல்லாம், ஆடு மாடு எல்லாத்துக்குமே அதுல ஆகாரம் இருந்துச்சான். ஆடு மாடுகள் இலைகளை தின்னும், குருவிகள் பழங்களை தின்னும், குருவிகள் பறவைகள் கூடு கட்டும், இதுக்கு எல்லாம் அடைக்கலமா இருந்தது. அவ்வளவு பெரிய மரம், இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களுக்கும் பறவைகளுக்கும் அடைக்கல பட்டணமா இருந்த ஒரு மரம் பாருங்க. அது அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாவரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. நான் படுத்திருக்கையில் தலையில் தோன்ற தரிசனங்களை காணும் போது காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இப்பதான் விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. அவன் உரத்த சத்தமிட்டு, இந்த காவலாளன், இந்த தூதன், அவன் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி, இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் கொப்புகள் எல்லாம் தரித்து போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து, இலைகளை உதிர்த்து, இதன் கனிகளை சிதறடியுங்கள், கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழுள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும். என்ன ஒரு பாருங்க தரிசனம் பாருங்க. நம்ம இவ்வளவு வரைக்கும் இந்த மரம் நல்ல மரம், எல்லாருக்கும் கனி கொடுக்கிற மரம், எல்லாருக்கும் ஆதரவு தருகிற மரம், ஆகாரம் கொடுக்கிற மரம், எல்லா விருட்சங்கள், அந்த மிருகங்கள் எல்லாம் அதுல வந்து தங்கி இருக்குது. இவ்வளவு நல்ல மரத்தை வெட்டி போடுன்னு சொல்றானே, தூதன் வந்து சொல்றான், இதை வெட்டி போடுங்கிறான். இலைகள் எல்லாம் உதுத்து விட்டுருங்க, கனி எல்லாத்தையும் சதைச்சு போட்டுருங்க, இனிமேல் யாரும் தங்கக்கூடாது, விரட்டி விடுங்க, வெட்டி போட்டுருங்கன்னு தரிசனத்துல, இந்த சொப்பனத்துல அவன் கண்டு, இதை கண்டுதான் கலங்கி போனான். அவன் உரத்த சத்தமிட்டு அவன் சொன்ன அந்த வார்த்தையில அவன் கேட்கிறான். 15ஆம் வசனம் சொல்லுது, ஆனாலும் அதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும். என்ன ஒரு அநியாயம், மரத்தையே வெட்டி போட்டாச்சு, அடிமரம் மட்டும் பூமியில இருக்கட்டும்ங்கிறான். எதுக்காக? அது இரும்பும் வெண்கலமுமான விலங்கிடப்பட்டு வெளியின் பசும் புல்லிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நினைவதாக. எது? அடிமரம். அடிமரம் ஆகாயத்து பனியிலே நனையட்டும். அது இரும்புனால விலங்கிடப்பட்டு, இரும்பும் வெண்கலமுமான விலங்கிடப்பட்டு வெளியின் பசும் புல்லிலே தங்கி
ஆகாயத்து பணியிலே நனைவதாக, மிருகங்களோட பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவுது. அவனுக்குன்னு வருது, மரம்னு வரல, இங்க அவனுக்குன்னு வருது. இதை பார்த்து அவனுக்கு பயம் வந்துருச்சு. பாருங்க, அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாய் இராமல் ம், மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவுது. இப்படி இருக்க அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்ப இதுதான் சொப்பனம். இதுக்கு என்ன அர்த்தம்? இவன் குழம்பி போயிட்டான். என்னடா பெரிய மரத்தை பார்த்தா அது வெட்டி கீழே போட சொல்றாங்க, கனிகளை சிதைக்க சொல்றாங்க, இலைகளை உதுத்து போட சொல்றாங்க, அடிமரம் தரையில இருக்கட்டுன்னு சொல்றாங்க, அது வெங்கலமும் இரும்பும் கலந்த அந்த விலங்குகளை போட்டு கட்டணும்னு சொல்றாங்க, பூமியின் பனியில நனையிட்டுன்னு சொல்றாரு. இதெல்லாம் என்னத்தை குறிக்குது? என்ன நடக்க போகுது அப்படின்னு கலங்கி போனான். இந்த சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல்வதற்காகத்தான் அங்கே தானியேல் என்கிற மனுஷனை கர்த்தர் ஏற்படுத்தி இருந்தார். ஏற்கனவே ஒரு பழைய சொப்பனக்காரன் ஒருத்தர் இருந்தான். யாரு? யோசேப்பு. அதுக்கடுத்து தானியேல் தான். இந்த தானியேல் இந்த சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்லுகிறவனாக அந்த இடத்துல காணப்பட்டபடினாலதான் அவன் அந்த சொப்பனத்துக்கு யாருமே விளக்கம் சொல்ல முடியல. குறிகாரர்கள், சன்னதக்காரர்கள், அங்க ஜோசியர்கள், அது நிறைய செட் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்றவங்க யாராலையும் அர்த்தம் சொல்ல முடியல. எங்களுக்கு தெரியாதுங்க, இதெல்லாம் மறைபொருளா இருக்கு, இது என்னன்னே புரியல அப்படின்னு சொல்லி எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் தானியேலுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார். 20ஆம் வசனம் 20-28 வரைக்கும் நம்ம அடுத்து. இப்ப தானியேல் அர்த்தம் சொல்றாரு. நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரிதம் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வானபரிதம் எட்டினது உண்மை. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது. அதன் கொப்புகள் ஆகாயத்து பட்சிகள் தாவரித்தது. அது பெரியவரும் பலத்தவருமாயிருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே. அந்த மரம் யாருன்னா நீங்க தாங்க. நீங்க தான் அவ்வளவு பெரிய ராஜா, பலத்த ராஜா. ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, எல்லா ஜனங்களுக்கும் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி நீங்க தான் அப்படி இருந்தீங்க. நீங்க தான் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றவராக இருந்தீங்க. பலத்தவரும் பெரியவரமா இருந்த ராஜாவாகிய நீர் தான் அந்த மரம்னு சொல்றான். இப்ப அர்த்தம் புரிஞ்சிருக்கும். இப்ப என்ன செய்ய சொல்றாரு? மரத்தை அவ்வளவுதான் ஆயுஷ்னால முடிக்க போறாரு. இந்த மரம் வெட்டி வீழ்த்தப்பட போகுது, அதோட இலைகள்லாம் உதிர்க்கப்பட போகுது, கனியெல்லாம் சிதைக்கப்பட போகுது. உமது மகத்துவம் பெருகி வான பரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டி இருக்கிறது. பூமியில எல்லை எங்கெங்க இருக்கோ எல்லா இடத்துலயும் நேபுகாத்நேச்சார்னா தெரியும். நேபுகாத்நேச்சாரா பாபிலோன் ராஜால அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். வான பரியந்தமும் கூட எட்டிருச்சான். தூதர்களுக்கு கூட தெரியுமா நேபுகாத்நேச்சாரா? தெரியும், அவரு இங்க இருக்காரு அப்படின்னு. ஆனா இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள், ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்றும் இரும்பும் வெண்கலமுமான விலங்கிடப்பட்டு வெளியின் பசும்புலிலே தங்கி ஆகாயத்து பணியிலே நனைவதாக 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போகும் மட்டும் மிருகங்களோட அவனுடைய பங்கு இருக்க கடவுது என்றும் வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பரிசுத்த காவலாளனை ராஜாவாகி நீர் கண்டீரே என்று அங்கே தானியேல் சொல்லுகிறான். பாருங்க, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அது 24-28 வரைக்கும் சொல்லியிருக்கு. ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானுடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷன் நின்று நீர் தள்ளப்படுவீர். இந்த மனுஷன்ட்ட இருந்து நீங்க தள்ளப்பட்டுருவீங்க. வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர். மாடுகளை போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனைவீர். எந்த மனுஷனாவது புல்ல தின்னு பார்த்திருக்கீங்களா? அப்படி ஒரு தண்டனை சொல்றாரு. நீ மாடு மாதிரி நீ புல்ல திங்கி வாப்பா. அது மட்டும் இல்லாம ஆகாயத்து பணியில நீங்க நனைவீங்க. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள், 7 வருஷம் காலம், ஒரு காலங்கள் ஒரு வருஷம், 7 காலங்கள் உன்னுடைய பேரில் கடந்து போக வேண்டும். ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலைக்கும் என்று தானியேல் அங்கே விளக்கம் சொல்லுகிறான். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். ஒரு ஐடியா சொல்றான். எப்ப இப்படிதான் நடக்க போகுது, பேசாம அக்கிரமம் செய்யறதை விட்டுருங்க, ஏழைகளை ஒடுக்கிறத விட்டுருங்க, துரோகம் பண்ணாதீங்க, விரோதமா இருக்காதீங்க, வைராக்கியம் வைக்காதீங்க, இப்படின்னு சொல்லி சில ஆலோசனைகளை தானியேல் நேபுகாத்நேச்சாருக்கு சொல்லுகிறான். ஆனால் இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் மேல் வந்தது.
பாருங்க, சொல்லி அடுத்த வசனம், முக்கியமான வசனம். 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில் உலாவிக் கொண்டிருக்கும் போது. நல்லா கவனிங்க, இந்த சொப்பனம் இதுக்கான விளக்கம் சொல்லி 1 வருஷம் ஆகுது. 12 மாசம்னா 1 வருஷம். இந்த 1 வருஷ காலமும் இவன் இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். எப்படி நடக்க போகுது, நம்ம இன்னும் தப்பு செய்யறதை விட்டு இன்னும் நீங்களையே, தவறு செய்வதை விட்டு நம்ம இன்னும் மாறலையே, நமக்கு ஒரு மாற்றம் வரலையே, அதெல்லாம் வரவே இல்லை. இந்த 12 மாதம் சென்ற பின்பு அவன் அந்த உலாவி கொண்டிருக்கிறான் அரண்மனை மேல. அப்போ அங்க இருந்து பாக்குறான், பாபிலோன் தேசத்தையும் ராஜ்யத்தையும் பாக்குறான். மேல உலாவிக்கிட்டு இருக்கிறான், மேல மெத்தையில நின்று பாக்குறான். அப்ப சொல்றான், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். 1 வருஷமா மனம் திரும்பலையா? 1 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியிருந்தார்ல, 1 வருஷத்துக்கு முன்னாலே நீ மாறணுமையா, இல்லைன்னா இந்த மரம் வெட்டப்பட்டு போகும், இது இந்த அடிமரம் கீழே பூமியில விடப்படும், அது இரும்பு வெண்கலமான விலங்கு இடப்படும், அது ஆகாயத்தின் பனியில நனையும், நீ மாடு மாதிரி புள்ள திங்கி வேணும் முதற்கொண்டு சொல்லிட்டார். ஆனா 1 வருஷமா அவன் மனம் மாறல. மனசு மாறாம, மனசு கேட்காம போய் தோட்டத்துல, நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, அரண்மனைக்கு மேல மெத்தையில நின்னுக்கிட்டு அப்படியே சுத்தி பாக்குறான். பார்த்துட்டு, ஏ அப்பா, இது என்னுடைய பேர் பிரஸ்தாபத்துக்கு என்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, இதை விட்டுட்டு எப்படியா நான் போக முடியும்னு சொல்லி நினைச்சான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. நான் செஞ்சது, நான் பண்ணது, நான் உருவாக்குனது, நான் வம்பாடுபட்டு சம்பாதிச்சது, நான் செஞ்சது, அதைத்தான் சொல்றாரு. எதுவுமே நான் செஞ்சதுன்னு சொல்லாதீங்க. அவராலே அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வேதம் சொல்லுது. அவரால் அல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியுமா? சம்பாதிக்கிற எவனும் தான் என் சுய பலத்தினால் சம்பாதித்தேன் என்று சொல்லாதிருப்பானாக. சம்பாதிக்கத்தக்க பலனை தருகிறவர் கர்த்தர். அவர் எனக்கு ஆரோக்கியம் கொடுத்தனால எனக்கு சம்பாதிச்சேன்ப்பா, அதை சொல்லுங்க. நான் சம்பாதிச்சேன், நான் வீடு கட்டினேன், நான் கட்டினது நோ. இந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இந்த 1 வருஷ காலமாக மனம் திரும்பல. நீங்க யோசிச்சு பாருங்க, போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எப்படி வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது? போன வருஷம் இப்படி வந்தேன், இன்னைக்கு இப்படி மாறி இருக்கேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை மாத்திக்கிட்டேன், 1 வருஷமா சர்ச்சுக்கு வர்றேன், இப்ப எனக்கு நிறைய மாற்றம் இருக்குன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் தண்டனையும் சொல்லிட்டாரு, இப்படி ஆகும்னு சொல்லிட்டாரு, நீ மாடு மாதிரி புள்ளையும் திம்மான்னு சொல்லிட்டாரு, 7 வருஷ காலம் இப்படித்தான் கடந்து போகும்னு சொல்றாரு. நீங்க அடுத்தடுத்து நீ வசனங்களை வாசிக்கும் போது இவன் அதே அடுத்த வசனம் வாசிங்க, 23 வாசிங்க, உங்களுக்கு அர்த்தம் புரியும். 31. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும், இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. 1 வருஷ காலமா அந்த பதில் வரல, இந்த வார்த்தை வரல. என்னைக்கு இது மனசுல நினைச்சானோ, இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, நான் என் மகிமை பிரதாபத்துக்கு என்று, என் பேர் பிரஸ்தாபத்துக்கு என்று நான் கட்டினது அல்லவான்னு சொன்னேன். இந்த வார்த்தை வாயில இருக்கும் போதே சத்தம் கேட்டுருச்சான், டேய் உன் டைம் முடிஞ்சுடா, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீக்கிருச்சு. சொன்ன அடுத்த செகண்ட் என்ன ஆகுது பாருங்க, 32ல சொல்லிருக்கு, மனுஷரின் நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய், இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. 33ல முதல் பகுதி சொல்ற பாருங்க, அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று, அவன் மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான், அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பச்சைகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன், கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம எல்லாம் மாடு மாதிரி புல்லு தின்னா எப்ப இருக்குன்னு பாத்துக்கங்க. மாடு மாதிரி புல்லு தின்னுக்கிட்டு இருந்தா கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க, கொம்பு முளைச்சு சிறகெல்லாம் வந்து, யாரும் கண்ணை மூடி பார்க்கலன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, இது ஏன் நடந்துச்சு? 1 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு கர்த்தர், டேய் நீ மாத்திக்க, நீ இவங்களெல்லாம் ஒடுக்காத, இவங்களெல்லாம் அடக்கி ஆளுகை செய்யாத, தாராளமா கொடு, எவனையும் வஞ்சிக்காத, தப்பு செய்யாத, இதெல்லாம் சொல்றாரு. இவன் 1 வருஷமா கேட்டு கடைசியில நான் கட்டினது இல்லையா, நான் எப்பறம் இதை விட்டு எல்லாம் போவேன்னா, நான் எப்படி விட முடியும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ மனுஷன் தள்ளப்பட்டு மாட்டை போல புல்லை மேய்ந்தான். என்ன அழகா சொல்லிக்காரு பாருங்க.
34 அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. எப்ப புத்தி வந்துச்சு? எல்லாம் கெட்டு குட்டிச்சோறு ஆனதுக்கு அப்புறம், ஆஹா எனக்கு புத்தி வந்துருச்சுடா, நான் மாட்ட மாதிரி புல்ல மேயிறனே. அப்போ கெட்டதுக்கு அப்புறம் புத்தி வந்துச்சு. சரி, அப்ப நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். நான் கட்டினதெல்லாம் நிலைக்காது, அவர் கட்டினதான் நிலைக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேன். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறேன்னு சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவர் செய்யும் போது கையை பிடிச்சுக்கிட்டு ஆண்டவரை செய்யாதீங்க, அவனுக்கு கொடுக்காதீங்க யாரும் சொல்ல முடியும்? யாரும் சொல்ல முடியாது. பாருங்க 36ல அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. நிறைய பேருக்கு இங்க அப்படித்தான். சில நேரம் பட்டாத்தான், நிறைய கவனிக்கல போல் இருக்கு. ஆமா, சில நேரம் பட்டால்தான் புத்தி வரும். வந்து என்ன பிரயோஜனம்? புல்லெல்லாம் திங்கன்னு எதுக்கு ரெடியா இருங்க, புல்லுக்கட்டு வண்டி வரும். யாராருக்கு வேணுமா? ஆமா, மனம் மாறலைன்னா புல்லு தான் திங்கன்னு பார்த்துக்குங்க. மனசு மாறல, அவங்க செய்யற தவறை விட்டு நீங்க போகல, அது மாதிரி உங்க மனசுல மாற்றம் வரலைன்னா கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் புல்ல திங்கிங்க. நம்ம நிறைய போட்டிருக்கேன், அதுக்கு தான் நிறைய வரிசையா இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 37ல சொல்றாரு பாருங்க, 36 37, என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது, என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்தில் நான் சிறப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது. ஆகிய நேபுகாத் நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். நேபுகாத் நேச்சர் என்ன எழுதினா? அகந்தையுள்ளவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. என்ன எழுதின? அகந்தை உள்ளவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதி வச்சுக்கோங்க. அப்ப இந்த தவறுக்கு யார் காரணம்? என்ன காரணம்? அகந்தை. இந்த அகந்தை உள்ள வந்துருச்சு. நான் கட்டினதுடா, நான் ஏன் பேர் பிரஸ்தாபத்துக்கு நான் வச்சது. எப்படிப்பட்டவன் தான் பாருங்க, வானம் உயரத்துக்கு அவன் புகழ் பெற்றிருந்தானா. நம்ம புகழ் எவ்வளவு தூரம் இருக்கான்? மிஞ்சி போனா திண்டுகளுக்குள்ள தெரியும். அவன் வான அளவு உயரத்துக்கு புகழ் பெற்றவனா இருந்தான். அவனுடைய கிளைகள் கொப்புகளை விட்டு இலைகளும் கனிகளுமாக இந்த கீழே இருக்கிற மிருகஜீவங்கள் பட்சிகளெல்லாம் அவனை பாராட்டும்படியாக அதில் அடைக்கலம் புகுந்தது என்று விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட புகழ் பெற்ற ஒருவன் கூட அவனுக்குள்ளே அகந்தை வந்தபடினால கிட்டத்தட்ட 1 வருஷ காலத்துக்கு முன்னாலே இந்த வெளிப்பாடு வந்துருச்சு, இந்த தரிசனம் வந்துருச்சு. இந்த தரிசனத்தை கண்ட அவன் இந்த 1 வருஷ காலமா மனம் திரும்பாம கடைசியில வந்து நின்று, நான் கட்டினது இல்லையா, நான் எப்படி போவேன்னா? அப்ப போ நீ. அப்ப உடனே வார்த்தை வந்துச்சு. அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து சத்தம் கேட்டது, நேபுகாத் நேச்சாரே, நீ ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, நீ ராஜ பதவியிலிருந்து இன்னைக்கு தூக்கிட்டோம்டா உன்னைய. ஏன்னா அவர் ராஜாக்களை தள்ளி, அது 3ஆம் அதிகாரத்துல இருக்கு, அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அகந்தை வந்தால் நீங்க நீதிமொழிகள்ல 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. 2-3 வசனத்தை வாசி நம்ம நிறைவு செய்வோம். நீதிமொழிகள் 16-18 எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க. அழிவுக்கு முன்னானது அகந்தை, மனமேட்டிமை. மனமேட்டிமை வந்துருச்சுன்னா விழுந்து போயிட்டேன்னு அர்த்தம். அகந்தை வந்துருச்சுனாக்க அழிவு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அழிவுக்கு முன்னானது அகந்தை. இதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு நேபுகாத் நேச்சார். எப்படி ராஜா வாழ்க்கை வாழ்ந்திருப்பான் பாருங்க. 127 நாடுகளை கையில வச்சிருந்தவன், நம்ம ஒரு நாட்டுக்கு அதிபதியே பல பல எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. பல காரியங்கள் விலை மதிக்க முடியாதது. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டுருவீங்க கேட்டீங்கன்னா. ஒரு நாளைக்கு ஆகிற செலவுக்கு மட்டும் கணக்கு போட்டு பாருங்க. 127 நாட்டுக்கு ராஜா செலவு பண்ணிருப்பானா இல்லையா? எவ்வளவு செலவு பண்ணிருப்பான் பாருங்க. அதனாலதான் அவனுக்குள்ள அகந்தை வந்தது. அதனால நீதிமொழிகள்ல சாலமோன் எழுதி வச்சிருக்காரு, அழிவுக்கு முன்னானது அகந்தை. வாசிங்க, நீதிமொழிகள் 8:13 வாசிங்களேன்.
நீதிமொழி 8:13 அப்படியே பின்பக்கம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன்கிறார். அகந்தையை நான் வெறுக்கிறேன், புரட்டு வாயை நான் வெறுக்கிறேன், அகந்தைய அந்த தீய வழியை நான் வெறுக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். அப்ப சொல்றார் தீமையை, இவன் நேபுகத்நேச்சர் தீமையை வெறுக்கவில்லை. ஒரு வருஷம் விட்டுட்டான். ஆண்டவர் சொல்லியும் ஒரு வருஷம் திருந்தல, விட்டுட்டான். பாருங்க, அது 11 நீதிமொழிகள் 11:2 11ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம். வந்தால் லட்சையும் வரும். அவ்வளவுதான். அகந்தை வந்தால் லட்சையும் வரும். லட்சம் என்ன? பிரச்சனை, போராட்டம், தொந்தரவு, உபத்திரவம், பாடு எல்லாம் வரும். என்ன வந்தா வரும்? அகந்தை வந்தால் லட்ச கூடயே வந்துடும். ஒன்னு வாங்கினால் ஒன்னு இலவசம். நீங்க இது வாங்கினீங்கன்னா அது கூடவே வந்துடும். வேற வழி இல்ல. அகந்தை வந்துருச்சுன்னா லட்ச கூடவே வரும்னு அர்த்தம். லட்சையா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரே இப்போ லட்சையா இருக்கடா அவனோட அப்படின்னு. என்ன? தொந்தரவா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, போராட்டமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அகந்தை உள்ள வந்துருச்சுன்னா நீங்க டாக்டர்கிட்ட போகவே வேண்டாம், பிரச்சனை கூடவே வந்துருச்சுன்னு அர்த்தம். அது 13ஆம் அதிகாரம் வந்துருங்க, 10ஆம் வசனம். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும். வாதுனாக்கும் பிரச்சனை, சண்டை, வாது. எதனால மட்டும்தான் சண்டை வருமா? அகந்தையினால் மாத்திரம் தான் வாது பிறக்குமா? இப்ப நம்ம கேட்க மாட்டோம், மற்றவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். நீ என்னடா சொல்றது, நான் என்ன கேட்கறது? சரி, இந்த வார்த்தை பொதுவா வழக்கத்துல இருக்கு தமிழ்நாட்டுல. நீ சொல்லி நான் கேட்கறதா, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, போடா. பேச்சு வழக்கத்துல வழக்கில் வரக்கூடிய வார்த்தை. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அகந்தை நேபுகத்நேச்சார புல்லை மேய வைத்தது. அவன் கழுகை போல அவனுக்கு சிறகுகள் முளைச்சிருச்சு, பறவைகளை போல நகங்கள் வந்துருச்சு. இது பட்டதுக்கு அப்புறம் தான் புத்தி வந்துச்சு. ஐயோ, நம்ம உன்னதமானவருடைய பேச்சை கேட்காம போயிட்டோமே, இந்த தரிசனத்தை வெளிப்பாட அசட்டை பண்ணிட்டோமேன்னு சொல்லி கெட்டதுக்கு அப்புறம் புத்தி வந்துச்சு. நீதிமொழியில் 29:23 வாசிங்க. 29:23. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். தானாவே தாழ்த்திடும். அகந்தை வந்துருச்சுனாக்கும் பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தனே அங்க ஆட்டோமேட்டிக்கா தாழ்மை கொண்டு போயிடும். நேபுகத்நேச்சாருக்கு அப்படித்தான் வந்துச்சு. கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்காதபடினால அவனுக்குள்ள அகந்தை வந்தது. அது நிமித்தம் அவன் தாழ்த்தப்பட்டு போனான். எவ்வளவு உயரமான ஸ்தானத்தில் இருந்தவன், சிங்காசனத்துல விட்டிருந்தவன், மாட்டு மாதிரி புல்ல மேய்ஞ்சிட்டான் கடைசியில. இது எரேமியா 49:16 சொல்றாரு. எரேமியா 49:16 2 நிமிஷம் முடிக்க போறேன். எரேமியா 49:16. கண்மலை வெடிப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிறவனே, உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போகிற்று. அப்ப என்ன சொல்றாரு? நீ கழுகை போல உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும், நீ எவ்வளவு தூரத்துல உன் கூட வீட்டை கட்டிருந்தாலும் அங்கே இருந்து உன்னை விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ எங்க இருந்தாலும் உன்னை விழப்பண்ணிடுவேன்னு சொல்றாரு. இந்த அகந்தையோடு கூட நீ இந்த பூமியில வாழ முடியாது. நீ எவ்வளவு உயரமா கூட்டை கட்டி, கழுகை போல உயரமான இடத்துல கூட்டை கட்டி வாழ்ந்தாலும் நான் அங்கிருந்து தள்ளி விட்டுருவேங்கிறார். அதுக்கு மிக மிக பொருத்தமான ஒருத்தர் பார்த்தா நேபுகத்நேச்சாரைத்தான் சொல்லலாம். என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் எத்தனை நாட்டுக்கு ராஜா தெரியுமா? எவ்வளவு பேருக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன் தெரியுமா? எத்தனை பேர் எனக்கு அடிமையா இருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் நான் கட்டினது அல்லவா? என் பேர் பிரஸ்தாபத்துக்கு என்று கர்த்தருடைய நாமத்தை கூட விட்டுட்டு சொல்றான், நான் என்னுடைய நாமம் பேர் பிரஸ்தாபத்துக்கு நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவான். அகந்தை உள்ள வந்துச்சு, அவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஒபதியா 1:3 எடுத்தீங்களா? ஒபதியா 1:3 வாசிங்க. வாசிங்க. ம் 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 உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. பாருங்க, என்னை யாரா என்ன செய்ய முடியும்டா அப்படித்தான் கேட்கறாங்க இன்னைக்கு. என்னை யார் என்ன செய்ய முடியும்? என்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படி சொல்றவங்களும் உண்டு. யார் வந்தாலும் சரி, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு போடுவாங்க, அந்த ஆண்டவனே வந்தாலும் நான் கேட்க மாட்டேன்டா இருக்கு. அப்படி சொல்றவங்களாம் உண்டு. என்னன்னா அவங்களுக்குள்ள அந்த அகந்தை வந்துடும். ஒரு பக்கம் பணம் இருக்கா இல்லையா தெரியாது. சில வெறும் பேச்சும் பேசுவாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வெறும் பேச்சு பேசுறவங்க நல்லா தெரியும் நமக்கு. ஆனா நிறைய இருக்கிறவங்களும் இதை பேசுவாங்க. யார் என்ன ஒன்றும் செய்ய முடியாது தெரியுமா? நான் யாரு தெரியுமா? யார் தெரியுமா? கடைசியில் அங்கே 6 அடிக்கு போகும்போது தெரியும் ஐயா யாரு அப்படின்னு. அது வரைக்கும் தெரியாது, அது வரைக்கும் தெரியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இறுதியாக ரோமர் 1ஆம் அதிகாரத்துல 30, 31, 32 வாசித்து அப்படி நிறைய விஷயம் ஜெபம் பண்ணிடுவோம்.
ரோமர் 1 எடுத்துட்டீங்களா? 30. ம் 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 துராகிரதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், ஆ, பொல்லாதவைகளை யோசித்து ம், பிணைக்கிறவர்களுமாய், ம், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், ம், உணர்வில்லாதவர்களுமாய், ம், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், ம். சுவாப அன்பில்லாதவர்களுமாய், சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இரக்கம் இல்லாதவர்களாய் இன்றைக்கு ஜனங்கள் பூமியில இருக்கிறாங்க. அடுத்து, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் ஆ, மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று ம், தேவன் தீர்மானித்த நீதியான ம், தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் ம். அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல், அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல், அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் ஆ, பிரியப்படுகிறவருமாய் இருக்கிறார்கள். பாருங்க, இந்த தப்பு இவன் செய்யறதும் இல்லாம அப்படி யாரெல்லாம் தப்பு செய்யறாங்களோ அவங்கள பரவாயில்ல நானும் அப்படித்தான் பரவாயில்ல அப்படிங்கிறாங்களாம். மனம் திரும்பணுங்கிற எண்ணம் வரவே இல்லை. அகந்தை உள்ளவர்களுமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களும் சொல்லியிருக்கு. அதுக்கு பெரிய விளக்கம் இருக்கு. உண்மை இல்லாதவங்க, மற்றவங்களை மோசம் பண்றவங்க. பாருங்க, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் எல்லாம் ஒரு தைரியம் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கூட்டம் கூட்டிக்குவாங்க. வாங்க வாங்க வாங்க, நீங்க தானே, வாங்க வாங்க. அவங்க எல்லாம் ஒரு குரூப்பா எல்லாம் சேர்ந்து கடைசியில புள்ள மேய போறாங்கன்னு தெரியல. அடுத்து அந்த வாசி முடிச்சிருவோம். அப்படியே 32 வாசிங்களா? 32 மட்டும் வாசிங்க கடைசியா. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை ம், அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல், போதும். அப்ப என்ன தெரிஞ்சுதானே செஞ்சாங்க? நேபுகத்நேச்சர் என்ன செஞ்சான்? ஏய், நீ இப்படி வெட்டப்பட்டு போவ, தள்ளப்பட்டு போவ, இப்படித்தான் நீ புல்ல திங்குவ, நீ இப்படிதான் பணியில் நினைவேன்னு சொல்லிட்டாரு, தீர்ப்ப சொல்லிட்டாரு. ஆனா தெரிஞ்சிருந்தும் அந்த பொண்ணா. இன்னைக்கு ஜனங்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் நம்ம சொன்னோம். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் ஏன் நம்ம அதை நினைக்கிறதே இல்லை? அதனாலதான் ரோமர் 1 சொல்லும்போது அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இப்படி தெரிஞ்சிருந்து இன்னைக்கு தப்பு பண்றாங்க. அது அவங்க செய்யறது மட்டும் இல்ல, அப்படி செய்யல மற்றவர்களே ஊக்குவிக்கிறாங்க. செய், நானும் அப்படித்தான் செய்யறேன். வாங்குறேன், நீ 10,000 வாங்கினியா? நானும் வாங்குவேன். வை. அப்ப என்னன்னா, மற்றவன் செய்யறதையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி தூண்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ செஞ்சது 10,000 அவனையும் மாடா செய்ய சொல்றேன்னு கேட்பாங்க. நம்ம வழக்கத்தின்படி நீ தான் கெட்டு போன, அவனையும் விட்டு வைக்கலையா அப்படின்னு கேட்போம். இன்னைக்கு அப்படித்தான் ஒருவன் மற்றவனை தன் வாயினாலே கெடுக்கிறான். இப்படித்தான் கெடுத்துறாங்க. பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இல்ல, ஒரு கடிந்து கொள்ளுதல் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் புல்லை மேய வேண்டுமா அல்லது நித்திய ஜீவனுக்கு போக வேண்டுமாங்கிறத உங்க கையிலே கொடுத்துட்டேன். இந்த தவறுக்கு யார் காரணம்? நீங்களே பொறுப்பு, நீங்களே சொல்லுங்க. அதனால அதை யோசிச்சுக்கங்க. இல்லை, இப்ப இன்னைக்கு உங்களுக்கு புல் இல்லை, இன்னைக்கு வேற தான் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு ஆகாரம், நல்ல ஆகாரம் இருக்கு, வேணும்னா புல்லு கட்டு வாங்கி வைக்கிறேன். உண்மையா சொல்றேன். ஏன்னா வேற ஒண்ணு இல்லை, இது தவறுன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல. நான் சொல்றேன், அடுத்த வருஷம் இதே ஜூன் மாசம் அந்த சர்ச்சில் அங்க வச்சு நான் கேட்பேன். நான் போன ஜூன் மாசம் 7ஆம் தேதி நான் ஒரு பிரசங்கம் பண்ணேன். இது ஜூன் மாசம், இன்னைக்கு இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கீங்கன்னு கேட்பேன். நான் எழுதி வச்சிருப்பேன், டைரி என்கிட்ட இருக்கு. இன்னும் 12 டைரி வீட்டில் அப்படியே இருக்கு. எந்தெந்த வாரம் எழுதின டைரி பூரா அப்படியே வச்சிருப்பேன். அதில் தரிசனம் சொன்னதையும் எழுதி வச்சிருப்பேன். இந்த தரிசனம் காமிச்சாதான் அதுவும் எழுதி வச்சிருவேன். நைட் அதான் வேலை, போய் உட்காந்து அதையும் எழுதிடுவேன். ஆமா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால நீங்க தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, கூடுமான வரை அதை கடைபிடிங்க, அதை முயற்சி பண்ணுங்க. ஒரு தவறுக்கு தண்டனை இருக்குங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை செய்யறோம்னாக்க நமக்கு என்ன பேர் வைக்கலாம்? இல்ல, உங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இது இந்த தவறு செய்யாதீங்க, இதுக்கு தண்டனை இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்படி சொல்லி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்களே பேர் வச்சுக்கோங்க. முக்கியமா நேபுகத்நேச்சருக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, அகந்தை வந்துருச்சு. அதனால அகந்தையை குறித்து மட்டும் எடுத்து இன்னும் முடிக்கல, அதோட நிறைவு செய்யறேன். தொடர்ச்சியான அடுத்த வாரத்துல கர்த்தருக்கு சித்தம் பண்ணால் இது தொடர்ச்சியான வார்த்தைகள் நான் பார்க்க போறோம். எழுதி ஜெபிப்போமா? முக்கியமா நீங்க ஜெபிக்கிற காரியம், ஆண்டவரே நேபுகத்நேச்சர் மாதிரி இனி புள்ளமையை விட்டுறாதீங்கப்பா, நான் மனம் திரும்புறேன்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிற ராஜா. இந்த ஆசீர்வாதமான நாளிலே நல்ல வார்த்தைகளை கேட்டோம். நேபுகத்நேச்சர் என்கிற அந்த ராஜாவினுடைய அவருடைய முடிவை குறித்து நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்திருக்கிறோம் தகப்பனே. ஒருபோதும் நாங்கள் தீமை செய்யாதபடி, எங்களுக்குள்ளே அகந்தை வராதபடி,
எங்கள் இருதயங்களை தாழ்த்துகிற ராஜா, எங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. இந்த பூமியில நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாங்கள் ஒன்றும் கொண்டு போக போறதும் இல்லை, இது நிச்சயம். ஆனாலும் அதற்குள்ளாக இந்த பூமியில் நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறதே. அதன் பிரகாரம் நாங்கள் மனம் திரும்பவும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் மனம் திரும்பினவர்களா இன்றைக்கு உங்களோட கரத்துல வந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பங்கெடுக்க போகிற கர்த்தருடைய பந்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ராஜா, எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. யார் பேரில் நாங்கள் விரோதமா இருந்தாலும் சரி, யார் பேரில் நாங்கள் அகந்தை உள்ளவர்களா இருந்தாலும் சரி, விரோதங்கள் உள்ளவர்களா இருந்தாலும் சரி, இப்பொழுது நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கர்த்தர் மன்னிப்பீராக. எங்களை இந்த கர்த்தருடைய பந்திக்கு தகுதிப்படுத்துவீராக, ஆயத்தப்படுத்துவீராக. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.